ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். இப்போ ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இந்த ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபார்முலாஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை வந்து இன்ட்ரோடக்ஷன் சாப்டரில் நான் கொடுத்துருக்கேன், அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த சம் பூராமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ சப்டிவிஷன் 1 சொல்லித்தரேன், நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ எஸ் ஸ்கொயர் மைனஸ் 11s ப்ளஸ் 24 ஈக்குவல் டு டேஷ் இன்ட்டு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு டேஷு ஒரு டேஷ் இந்த மாதிரி கொடுத்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கம்மா. அதாவது இந்த ப்ராக்கெட்டில் ஸ்ப்ளிட்டப் பண்ணால் என்ன ஒரு ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதை எப்படி எழுதுவீங்கன்னா, சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஸ்கொயர் மைனஸ் 11s ப்ளஸ் 24. இதே மாதிரி செய்யுங்க, எப்பவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி செய்யுங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். ஃபேக்டரைசேஷன் தெரியுமா, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனா? இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, இதோட எஸ் ஸ்கொயரோட கோவிஷன் என்ன, 1 இன்ட்டு 24 24. இந்த 24 ஸ்ப்ளிட் அப் பண்ணி வரக்கூடிய ஃபேக்டர் ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். அப்போ என்ன டேர்ம் எடுக்கலாம், 8 3s 24 போடலாமா? 8 3s 24. இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் 11 இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுறேன். -8 ப்ளஸ் -3 -11 ஆச்சுங்களா? -8 -3 என்ன ஆச்சு, 24 ஆயிடுச்சுங்களா? ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 24, சம் பண்ணால் -11. ஸோ ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதுங்க, எஸ் ஸ்கொயர். இந்த -11 எப்படி எழுதலாம், -8s -3s ப்ளஸ் 24. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, எஸ் காமனாக இருக்கா? ஸோ உள்ளே என்ன வந்துடும், s -8. நீங்கள் கண்ணை மூடி இங்கே என்ன இருக்குது, s -8 இங்கேயே எழுதுங்க. புரியுதுங்களா? இப்போ எஸ்ஸோட கோவிஷன் என்ன இருக்குது, -3. இப்போ பாருங்கள், -3 இன்ட்டு எஸ் -3s மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 8s 24 வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ இதுலேயும் காமனாக என்ன இருக்குது, s -8 காமனாக இருக்குது. அப்போ உள்ளே என்ன இருக்கும், s -3. ஸோ ஆன்சர் இஸ் இங்கே எழுதணும், s -8, இங்கே s -3 இஸ் த ஆன்சர்னு போட்டு எழுத போகிறீங்க. புரிஞ்சுங்களா? சப்டிவிஷன் 1 புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் 2 போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் நம்பர் 2 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, டேஷ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 7ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜென்ரலாக இது என்னது, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக, இதை ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணுவோமா? ஸோ என்ன பண்ணலாம், சொல்யூஷன் போட்டுக்கோங்க. இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கம்மா, 3x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 7. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே 3 இருக்கா, இங்கே என்ன இருக்குது, -7 இருக்கா? அப்போ 3 இன்ட்டு -7 -21. -21 சென்ட்ரல் என்ன இருக்குது, -4. 21 என்ன டேபிளில் வரும், 7 3s 21. இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும், -4 வேணும். ஸோ -7 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு -4. -7 இன்ட்டு 3 -21. ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். சரிங்களா? ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க, 3x ஸ்கொயர் -7x ப்ளஸ் 3x -7. இது ரெண்டு காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்கா? ஸோ எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா உள்ளே என்ன வரும், 3x -7. ஸோ இதே டேர்மை இங்கே எழுதுங்க, 3x -7. இந்த 3x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 இருக்குங்களா? அப்போ +1. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 3x -7. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்குது, x +1. ஸோ இந்த fill in the blanksல என்ன நம்பர் எழுதுவீங்க, 3x -7 இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 2. புரிஞ்சுங்களா? x +1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த டேஷில் ஃபில் மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும், 3x -7ன்னு ஃபில் பண்ணணும். புரிஞ்சுங்களாமா? நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் நம்பர் 3. சப்டிவிஷன் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 6 ஈக்குவல் டு 2x மைனஸ் டேஷ் இன்ட்டு டேஷ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டேஷ் எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. முதல் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 10x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 6
இப்போ இங்கே என்ன இருக்குது 10 இருக்குது, இங்கே என்ன இருக்குது -6. 10 × -6 -60. -60 பிரிக்கும் போது 11 வரணும் ரைட்டுங்களா. அப்போ என்ன டேர்ம் போடலாம், 15 4 சார் 60 வந்துடுமா. ஸோ எனக்கு சென்டரில் என்ன இருக்குது -11 இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் -15 + 4 -11 -15 × 4 -60. ஸோ ஸ்ப்ளிட்டாக பண்ணி எழுதுங்க. ஸோ விச் இம்ப்ளைஸ் 10x². இந்த -11x எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம், -15x + 4x -6. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள், 10 15 காமனாக என்ன இருக்கும், 5 இருக்குமா. 5 டேபிள் போட்டுடலாமா, 5 இங்கே x இருக்குது. ஸோ 5x காமனாக எடுத்தால் 2x -3. நான் என்ன சொன்னேன், இந்த 2x - 3 அப்படியே இங்கே எழுத சொன்னேன்னா, ஸோ இங்கேயே 2x - 3 எழுதுங்க. ஸோ இங்கே 2x இருக்குது, இங்கே என்ன இருக்குது 4x. அப்போ இது எதோட மல்டிப்ளை பண்ணால் 4x ஆகும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x ஆகுமா. அப்போ +2 போட்டுக்கோங்க. கிளியராக கண்ணா, ஸ்ப்ளிட் பண்ணுறது புரிஞ்சுங்களா. இந்த எக்ஸோட வேரியபிளை வச்சுக்கிட்டே கோஎஃபிஷியண்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம செய்யணும் சரிங்களா. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 2x - 3 ரிமைனிங் 5x + 2. ஸோ fill in the blanksல 2x - 3 போடணும். இந்த இடத்துல 5x + 2ன்னு போட்டிங்கன்னா ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 3 கண்ணா. புரிஞ்சுங்களா, ஈஸியாக இருக்குங்களா. நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 4 போயிடலாங்களா. ஸோ நெக்ஸ்ட்மா சப்டிவிஷன் நம்பர் 4 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x² + 7x + 2 = டேஷ் இன்ட்டு டேஷ்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. அப்போ இப்போ 2 ஃபேக்டரை நான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. given 6x² + 7x + 2 ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் பண்ண போகிறோம். ஸோ 6 × 2 12. சென்டரில் என்ன வரணும், 7 வரணுமா. அப்போ 12 டேபிள் சொல்லுங்கள், எந்த 12 எந்த நம்பர், 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 4 3s 12 வருமா. 4 + 3 7ங்களா. ஸோ என்ன பண்ணிடலாம், ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதிடலாமா. ஸோ ஸ்ப்ளிட்டப் பண்ணுங்கள். 6x² + 4x + 3x. இந்த 7 தான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் சரிங்களா. +2. இப்போ இது ரெண்டு காமனாக என்ன இருக்குது, 2 காமனாக இருக்கா. ஸோ 2x காமனாக எடுத்திங்கன்னா உள்ளே என்ன வரும், 3x 2 3s 6 x × x x² + 2 2s 4 ரைட்டுங்களா. அதே மாதிரி இங்கே என்ன டேர்ம் ப்ராக்கெட் எழுதிங்களோ அதை மூலம் எழுதிக்கோங்க. 3x + 2. இங்கே 3xோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 3xோட கூட என்ன இருக்குது, 1 இருக்கா. அப்போ +1 போட்டுக்கோங்க. புரிஞ்சுங்களாமா. ஸோ இது ரெண்டுல என்ன காமனாக என்ன இருக்குது, 3x + 2 காமனாக இருக்குது. அப்போ மிச்சம் ரிமைனிங் 2x + 1. அப்போ இந்த 2 fill in the blanksலையும் நம்ம என்ன எழுத போகிறோம், 3x + 2ன்னு எழுத போகிறோம் அண்டு 2x + 1ன்னு எழுத போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 4 கண்ணா. புரிஞ்சுங்களா, ஈஸியாக இருந்துச்சுங்களா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செலக்ட் அண்ட் யூஸ் த ஐடென்டிட்டி that will help you to find the following products. அதாவது சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி அதோடைய வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஒன்று, வித்தவுட் மல்டிப்ளையிங் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். ஸோ சப்டிவிஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 41² கொடுத்துருக்காங்கம்மா சரிங்களா. ஸோ இந்த 41² பக்கத்தில் உள்ள ரவுண்ட் ஆஃப் நம்பரை வச்சு முதல்ல என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்கள். 41க்கு பக்கத்தில் உள்ள ரவுண்ட் ஆஃப் நம்பர் என்ன, 40ங்களா. ஸோ நான் என்ன எழுதலாம், 40 + 1 the whole squareன்னு போடவா. 40 + 1 41 இப்படி எழுதலாமா. ஸோ இது என்ன மாடலில் இருக்குது, we know that நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும், a + b the whole square = a² + 2ab + b² தெரியுங்களா. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுமா. ஸோ இங்கே என்ன இருக்குது, 40 + 1 the whole square. அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல 40, b இருக்க வேண்டிய இடத்துல 1 போட போகிறோம். ஸோ போடுங்க, 40 the whole square + 2 × 40 × 1 + 1². bக்கு பதிலாக 1. புரிஞ்சுங்களாமா.
ஸோ 40னா எப்படி எழுதுவீங்க 4 ஸ்கொயர்னா 16 0 ஸ்கொயர்னா 00 ப்ளஸ் 2 4s are 8 80 ப்ளஸ் 1 ஸோ ஆன்சர் இஸ் 1681 is the answer for given question without multiplying directly. அந்த வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27 the whole square. அப்போ இதுக்கு பக்கத்தில் உள்ள ரவுண்ட் ஆஃப் நம்பர் என்ன 27 பக்கத்தில் உள்ள ரவுண்ட் ஆஃப் நம்பர் 30ங்களா? ஸோ 30 minus 3 the whole square போட்டுக்கலாமா? 30 minus 3 எவ்வளோ 27ங்களா? நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும் சார்? ஏன் சார் 20 + 7 போடக்கூடாதா? போடலாம், தாராளமாக போடலாம். அது a + b ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக இப்போ நான் போன சம் a + b ஹோல் ஸ்கொயரில் போட்டேன்னா இப்போ அதே மாதிரியே போட்டுட்டு போனால் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. சரிங்களா? அதனால் வித்தியாசமாக a - bலையும் போட்டு பார்ப்போம். எல்லாமே கற்றுக்கணுமா? சரிங்களா? ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? we know that a - b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் minus 2ab plus b square. கரெக்ட்? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? 30 minus 3 the whole square. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 30. b இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 30 the whole square minus 2 into a க்கு பதிலாக 30, b க்கு பதிலாக 3 plus b ஸ்கொயர்னா 3 the whole square. கிளியரா கண்ணா? ஸோ போடுங்க பார்ப்போம். 3 ஸ்கொயர்னா 9 00 minus 3 3s are 9 9 2s are 18 ஒரு 0 புரியுதுங்களா? ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9. ஸோ 900லேருந்து 180 மைனஸ் பண்ணுங்க 0. ஸோ 10 8 10ல் 8 போச்சுன்னா 2 7 720 ப்ளஸ் 9 எவ்வளவு? 729. ஸோ ஆன்சர் இஸ் 729 எழுத போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 2 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா சப்டிவிஷன் நம்பர் 3 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 23 × 17 கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோம்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 23 + 17 எவ்வளோ ஆச்சு? 23 + 17 40 ஆச்சுங்களா? 23 + 17 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, டிவைடட் பை 2 பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 40 / 2 ஆயிருமா? 40 / 2 எவ்வளோ? 20ங்களா? அப்போ இந்த 20ஆல் பிரிக்க போகிறோன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த 23 எப்படி எழுதலாம்? 20ஆல் பிரிங்க. 20 + 3 இன்ட்டு இந்த 17 எப்படி பிரிக்க போகிறோம்? 20 - 3. புரியுதுங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். இதை பார்க்குறப்ப என்ன ஃபார்மேட்டில் தெரியுது? we know that நம்மளுக்கு ஐடென்டிட்டி என்ன தெரியும்? a + b இன்ட்டு a - b இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? a இருக்க வேண்டியதில் 20, b இருக்க வேண்டியதில் 3. என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போது இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? therefore 20 + 3 இன்ட்டு 20 - 3 ஈக்குவல் டு a ஸ்கொயர்னா எவ்வளவு? 20 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். கிளியராக கண்ணா? புரிஞ்சுங்களா? 20 ஸ்கொயர்னா எவ்வளவு? 2 ஸ்கொயர்னா 400 minus 9. 400லேருந்து 9 போச்சுன்னா 391 is the answer for the given question. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி டபுள் டேர்ம் மல்டிப்ளிகேட்டிவ் டேர்மில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இதை முதல்ல ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிவிட்டு அதோடைய ரவுண்ட் ஆஃப் நம்பரை வச்சு ப்ளஸ் ஆர் மைனஸில் போடுறீங்க. ரைட்டுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் நம்பர் 4 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 135 the whole square. சரி, நான் சார் என்ன சொல்லியிருக்கேன்? நியர்பையில் உள்ள ரவுண்ட் ஆஃப் நம்பரை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ நான் இது என்ன எடுத்துக்கலாம்? 130 எடுத்துக்கவா? நீங்கள் 140 - 5ன்னு போடுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ 130 + 5 the whole square. ரைட்டுங்களாம்மா? அப்போ ஃபார்முலா என்ன? a + b whole square equal to a square plus 2ab plus b square. இங்கே என்னமா இருக்கு? 130 plus 5 the whole square. ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல 130, b இருக்க வேண்டிய இடத்துல 5. அப்போ என்ன வந்துடும்? 130 the whole square plus 2 into 130 into 5 plus b க்கு பதிலாக 5 square. 13 ஸ்கொயர்னா எவ்வளவு? 169. 0 ஸ்கொயருக்குனால 00 plus 2 13s are 26.
26 plus 5 1 into 5 130. 26 5s are 130. ஒரு 0 இருக்கு. So 1300 plus 5 square 5 into 5 25. 5 into 5 25. So இது மூணு ஆட் பண்ணுவோமா 16,900 1300 plus 25. So என்ன வந்துடும் 25 9 plus 3 12க்கு 12 தானே 10 11 12 12 to மிச்சம் 1 6 plus 1 7 plus 1 8. So answer is 18,225 is the answer for subdivision number 4 கண்ணா. Next நம்ம subdivision number 5 பார்க்கலாம். So next மா subdivision number 5 பார்க்க போறோம். subdivision number 5ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 97 the whole square. ரைட்டுங்களா? subdivision 5ல 97 the whole square கொடுத்திருக்காங்க. So இதோடைய round of number என்ன 100 minus 3 the whole square போடலாமா? இதுக்குடைய நியர்பை 100. So 100 minus 3 whole square போடலாமா? So நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருது? We know that a minus b whole square equal to a square minus 2ab plus b square ஞாபகத்துக்கு வருதா? So இதுக்கு பதிலா என்ன இருக்கு 100 minus 3 the whole square equal to a க்கு பதிலா 100 b க்கு பதிலா 3. So என்ன வந்துரும் 100 square minus 2 into 100 into 3 plus 3 the whole square. அப்போ 100 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னா 1 டபுள் ஜீரோ ஸ்கொயர்னா 4 0 அதாவது 10,000 மைனஸ் 2 3s are 600 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9 10,000லேருந்து 600 போச்சுன்னா 9,400 ப்ளஸ் 9 9 போட்டுக்கோங்க. அப்போ 9,409 இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 5 கண்ணா. ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 6 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் நம்பர் 6 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னாமா 18 into 29. சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி ரெண்டு நம்பர் மல்டிப்ளையில் கொடுத்துருந்தா என்ன பண்ண சொன்னேன்? ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க. 18 plus 29 divided by 2. 18 plus 29 எவ்வளவு? 9 plus 8 17 7 மிச்சம் 1 47 divided by 2வா? 47 divided by 2னா 23.5. 47னா 23.5 divided by 2னா ரைட்டுங்களா? அப்போ இந்த டைம் எப்படி எழுதலாம்? 23.5 minus 5.5 18. 23லேருந்து 5 போச்சுன்னா எவ்வளவு? 18 வந்துருச்சுங்களா? அடுத்து 23.5 plus 5.5 23 plus 5 28 0.5 0.5 1 28 plus 1 29. அப்போ ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சுங்களா? அப்போ இது என்ன மாடலில் இருக்கு? we know that a minus b into a plus b இந்த மாடலில் இருக்கா? இதில் a எவ்வளவு? 23.5 b எவ்வளவு? 5.5. அப்போ என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ரைட்டுங்களா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் போட்டுலாமா? which implies 23.5 the whole square minus 5.5 the whole square போட்டாச்சுங்களா? சரி, இப்போ 23.5 சில பேருக்கு என்ன ஆகும்னா சார் இந்த டெசிமலில் உள்ளதை எப்படி ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்றவங்க நான் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். சரிங்களா? இங்கே பாருங்களேன் 0.5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே நம்பர். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 235/10. ஒரு நம்பர் இருந்தால் 10, ரெண்டு நம்பர் இருந்தால் 100, மூணு நம்பர் இருந்தால் 1000 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5.5னா 55/10 தான் ஹோல் ஸ்கொயர். ரெண்டும் ஒன்று தான். புரிஞ்சுங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ 235 ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 235 into 235 5 5s are 25 2 5 3s are 15 16 17 5 2s are 10 11 5 3s are 15 remainder 1 3 3s are 9 plus 1 10க்கு 0 மிச்சம் 1 3 2s are 6 plus 1 7 2னா 230னா 460 470 அப்போது 70 ரைட்டா? அப்போ 5 7 plus 5 வந்து 12 to remainder 1 2 7 7 14 plus 1 15 5 remainder 1. அப்போ என்ன வந்துருச்சு? 235 ஹோல் ஸ்கொயர் வந்து 55,225 divided by 10 ஸ்கொயர்னா 100. புரிஞ்சுங்களா? மைனஸ் 55 ஸ்கொயர் 5 6 are 30. அப்போ 3025 divided by 100 the whole square. சாரி 100 ஸ்கொயர் பண்ணா 55 ஸ்கொயர்னா 3025 ரைட்டுங்களா? இப்போ இங்கே பாருங்களேன் எல்சிஎம் 100 இருக்கா? ஸோ எல்சிஎம் 100 வச்சுக்கோங்க.
அப்போ மேலே என்ன வந்துடும் 55,225 மைனஸ் 3,025. அப்போ இந்த டேர்மில் 3,025 நான் என்ன பண்ண போகிறேன் மைனஸ் பண்ண போகிறேன் 550,220 2 55 5 3 போச்சுன்னா 2 அப்போ 5. ஸோ ஆன்சர் இஸ் 52,200. புரியுதுங்களாம்மா? 52,200 டிவைடட் பை 100 போடலாமா? இங்கே பாருங்கள் 0 0 0 0 கேன்சலா. ஸோ ஆன்சர் இஸ் 522. ஸோ 18 into 29 என்ன ஆன்சர்மா? 522 இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 6 கண்ணா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா டெசிமலில் வருதுங்களா, அதனால் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ரைட்டுங்களாம்மா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 7 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் நம்பர் 7 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 34 into 43. 34 into 43 கொடுத்துருக்காங்க. முதல் என்ன பண்ணுவோம், 34ஐயும் 43ஐயும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. சரிங்களா? 3 + 4 7. புரியுதுங்களாம்மா? 7 இங்கேயும் 7. ஸோ 77 டிவைடட் பை 2. 77னா 76னா 38. அப்போ 38.5. 77 டிவைட் பை 2 என்னமா வந்துச்சு 38.5. சரி போடலாமா? இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடும் 38.5 மைனஸ் 38.5ல எவ்வளோ மைனஸ் பண்ணால் 34 வரும். 4.5 மைனஸ் பண்ணிடுவோமா? 4.5 மைனஸ் பண்ணால் 34. அதே மாதிரி 38.5ல 4.5 ஆட் பண்ணால் 38 + 4 42 43. கரெக்ட். அப்போ இது என்ன ஃபார்முலா? a minus b into a plus b ஃபார்முலாவில் இருக்கா? a minus b into a plus b என்ன? a square minus b square. அப்போ இந்த இடத்துல 38.5 the whole square minus 4.5 the whole square. உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ எப்படி எழுத சொன்னேன்? சாரி, டெசிமலில் இருக்குது. எப்படி எழுத சொன்னேன்? ஃப்ராக்ஷன் எழுத சொன்னீங்களா? ஸோ ஃப்ராக்ஷனில் எழுதுறீங்களா? ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவீங்க? 385 by 10 the whole square minus 45 by 10 the whole square. இப்போ முதல்ல 385 whole square போடுங்க. 385 into 385. ரைட்டுங்களா? 5 5s are 25, 5 8s are 40 42, 5 3s are 15 19, 8 5s are 40 0 remainder 4, 8 8s are 64 68 8 which remainder 6, 8 3s are 24 30, 3 5s are 15 5 remainder 1, 3 8s are 24 25 remainder 2, 3 3s are 9 11. So answer is 5 to 17 plus 5 22, remainder 2 3 8 4 1. So answer is இந்த 385 whole square na 1,48,225 divided by 10 square na 100 minus 45 square na 5 square na 25, 4 5s are 20. அப்போ 2025 டிவைடட் பை 100. இது ரெண்டும் காமனாக என்ன இருக்குது? 100 காமனாக இருக்கா? ஸோ எல்சிஎம் 100 வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போ 1,40,225 மைனஸ் 2025. இப்போ இந்த இடத்துல மைனஸ் 2025 மைனஸ் பண்ணுங்க. 0.02641. ஸோ ஆன்சர் இஸ் 1,46,200 டிவைடட் பை 100ங்களா? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? 0 0 கேன்சல் பண்ணால் ஆன்சர் இஸ் 1,462 இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 7 கண்ணா. ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் நம்பர் 8 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 8ல் இருக்குன்னா 205 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் இதை எப்படி எழுத சொன்னேன்? பக்கத்தில் உள்ள ரவுண்ட் ஆஃப் நம்பர் என்ன இருக்குது? 200 இருக்கா? ஸோ 200 + 5 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அப்போ ஃபார்முலா என்ன? we know that a plus b whole square equal to a square plus 2ab plus b squareங்களா? இங்கே என்ன இருக்குது? 200 + 5 the whole square இருக்கா? அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல 200, b இருக்க வேண்டிய இடத்துல 5. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 200 the whole square plus 2 into 200 into 5 plus 5 square. அப்போ 200 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னா 4 00 இப்போ 40,000 ஆயிரும். ப்ளஸ் 2 2s are 4 4 5s are 20 ஒரு 00 ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா 25. அப்போ இதில் ஆயிரும் 40,000 ப்ளஸ் 2,000னா 42,020
25. 42,025 is the answer for subdivision number 8 கண்ணா. புரிஞ்சுங்களா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 3லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபேக்டர் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஐடென்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சப்டிவிஷன் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம 9a² + b² + 4c² - 6ab + 12ac - 4bcன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போது எக்ஸாமில் போகும்போது கொஸ்டின் பேப்பரில் இந்த மாடல் கொஸ்டின் கொடுத்துருந்தாலே நீங்கள் இந்த லாஸ்ட் 3 டேர்ம்ஸை நீங்கள் பார்க்காதீங்க, சரிங்களா? பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் பாருங்கள், சரிங்களா? இந்த மாதிரி இங்கே ஏபிசி. ஸோ ஐடென்டிட்டியில் 3 டேர்ம்ஸ் வரக்கூடிய ஐடென்டிட்டி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும்? ஸோ வி நோ தட் நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும்? a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இந்த ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியுமா? இது என்ன ஆன்சர் வரும்? a + b + c த ஹோல் ஸ்கொயருடைய ஐடென்டிட்டி, சரிங்களா? நீங்கள் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போதைக்கு எதுவும் பார்க்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணுறீங்க. இங்கே a இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? a² இருக்கிற இடத்துல 9a². அப்போ 9ன்றது எதோடைய ஸ்கொயர் டேர்ம்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா 3a த ஹோல் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுங்கள். 3² 9a² ப்ளஸ் b² இருக்க வேண்டிய இடத்துல ஆல்ரெடி b தான் இருக்குது. ஸோ b² ப்ளஸ் c இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்குது, 4c இருக்குது. ஸோ 4 எதோடைய ஸ்கொயர்? 2 உடைய ஸ்கொயர். ஸோ 2c த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் a, இது b, இது c, ரைட்டாமா? இப்போ அடுத்துக்கண்ணா ரெண்டாவது என்ன செக் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இங்கே நெகட்டிவ் டேர்ம், இங்கே நெகட்டிவ் டேர்ம். பட் எனக்கு இங்கே என்ன இருக்குது? பாசிட்டிவ் டேர்ம் இருக்கா? ஸோ நெகட்டிவ் டேர்ம் வரக்கூடிய வேரியபிள் என்னென்ன இருக்குது பாருங்கள். இங்கே a, b இருக்குது, இங்கே b, c இருக்குது, கரெக்டாங்களா கண்ணா? ஸோ இது ரெண்டுலேயுமே காமனாக எந்த வேரியபிள் இருக்குது? பீன்ற வேரியபிள் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் பீன்ற வேரியபிள் இருக்குது. ஸோ பீன்ற வேரியபிள் தான் எதில் இருக்கும்? நெகட்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல b² பதிலாக என்ன போட போகிறீங்கன்னா -b த ஹோல் ஸ்கொயர் போட போகிறீங்க. இப்போ -b ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் b²னாலும் சேம். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். புரிஞ்சுங்களாமா? இந்த ஸ்டெப் தான் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் 2ab. a இருக்கிற இடத்துல என்ன போடுவீங்க? 3a. b இருக்கிற இடத்துல -b. கிளியர்? ப்ளஸ் 2bc. b இருக்க வேண்டிய இடத்துல -b, c இருக்க வேண்டிய இடத்துல 2c ப்ளஸ் 2 இன்ட்டு c இருக்க வேண்டிய இடத்துல 2c, a இருக்க வேண்டிய இடத்துல 3a. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள் இது ரெண்டையும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 3s are 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ab. அப்போ இந்த டேர்ம் வந்துருச்சுங்களா? இந்த டேர்ம் பாருங்கள், -4bc. 2 2s are 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் b இன்ட்டு c bc. இந்த டேர்ம் பாருங்கள், 2 2s are 4 4 3s are 12 ac. கரெக்டுங்களா? ஸோ நம்ம இந்த 3 டேர்மை எப்படி நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்றது தான் விஷயமே இருக்குது. புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன எழுதிக்கலாம்? a + b + c ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? a என்ன? 3a, b எவ்வளவு? -b + 2c த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ எப்படி எழுதுவீங்க? 3a - b + 2c இன்ட்டு 3a - b + 2cன்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 1 கண்ணா. புரிஞ்சுங்களாமா? நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 2 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் நம்பர் 2 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 2ல் என்ன இருக்குன்னா 16s² + 25t² - 40st இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே டேர்ம்ஸ் பாருங்கள், எஸ் டீன்ற வேரியபிள் இருக்குது, அது ஸ்கொயரில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே என்ன ஞாபகத்தில் வரணும்? a² + b² - 2ab. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா?
ஸோ எழுதுங்க பார்ப்போம். we know that WKTனா we know thatன்னு அர்த்தம். சரிங்களா? a ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணணும். ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா? இப்போ a இருக்கிற இடத்துல இங்கே என்னமா இருக்குது? 16 இருக்கா? சரி, 16 எதோடைய ஸ்கொயர்? 4 உடைய ஸ்கொயர். அப்போ 4s ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல இங்கே 25 இருக்குது. 25 எதோடைய ஸ்கொயர்? 5 உடைய ஸ்கொயர். ஸோ 5t ஹோல் ஸ்கொயர். இப்போ தேர்ட் டேர்ம் 2ab 2a இருக்க வேண்டிய இடத்துல 4s, b இருக்க வேண்டிய இடத்துல 5t. இப்போ பாருங்க 2 4s are 8, 8 5s are 40, s into t st. ஸோ இதை எப்படிமா எழுதலாம்? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எழுதணும். a எவ்வளவு? 4s மைனஸ் 5t த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ஃபேக்டர் கேட்டிருக்கிறனால ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும், ஏன்னா ஸ்கொயரிங் டேர்ம்னால. ஸோ 4s மைனஸ் 5t இன்ட்டு 4s minus 5t. So this is the answer for subdivision number 2 கண்ணா. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம subdivision number 3 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா subdivision number 3 பார்க்க போகிறோம். subdivision number 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா r ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் 442. சரிங்களா? இப்போ இதை பார்க்கும்போது என்ன மாதிரி தெரியுது? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தெரியுது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தாலே நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அது எப்படி பண்ணுவோம்? இங்கே முன்னாடி 1 இருக்குது, இங்கே மைனஸ் 42 இருக்குது. 1 இன்ட்டு மைனஸ் 42 மைனஸ் 42. கிளியர்? இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 வரணும். ரைட்டுங்களா? 42 எந்த டேபிளில் வரும்? 6 7s are 42 வருமா? 6 7s are 42. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஆர் இருக்குது. ஸோ எதுக்கு மைனஸ் போடுவீங்க? 7க்கு மைனஸ் போடுவீங்க. இப்போ பாருங்கள் 6 minus 7 minus 1, 6 into minus 7 minus 42. So the split பண்ணுங்க. r square minus plus 6r minus 7r minus 42. Clear? So முதல் ரெண்டுல எது காமனா இருக்கா? r காமனா இருக்கா? So என்ன வரும்? r plus 6. நான் அப்புறம் சார் எப்படி சொல்லி கொடுத்தேன்? இந்த r plus 6 அப்படியே இங்கே எழுதுங்க. இந்த r ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? மைனஸ் 7. ஸோ மைனஸ் 7. இப்போ பாருங்க மைனஸ் 7 இன்ட்டு ஆர் மைனஸ் 7r மைனஸ் 7 இன்ட்டு 6 மைனஸ் 42 வந்துருச்சுங்களா? இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கு? ஆர் ப்ளஸ் 6 காமனாக இருக்கு. ஸோ உள்ள ரிமைண்டர் என்ன வரும்? ஆர் மைனஸ் 7. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்டர் ஃபார் த கிவன் சப்டிவிஷன் நம்பர் 3மா. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 4 பார்க்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 49g square plus 14gh plus h square. இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது? 2 வேரியபிள் இருக்குது. ஒன்று g இன்னொன்று h. அது ஸ்கொயர் டேர்மில் கொடுத்துருந்தாலே நம்ம என்ன ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும்? we know that a square plus 2ab plus b square. இந்த ஃபார்மேட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ இங்கே பாருங்கள் a ஸ்கொயர் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? 49. 49 எதோடைய ஸ்கொயர்? 7 உடைய ஸ்கொயர். ஸோ 7g த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சென்டர் டேர்ம் இப்போதைக்கு எழுதாதீங்க. பி ஸ்கொயரில் என்ன இருக்குது பாருங்கள்? ஹெச் இருக்கா? ஸோ சேம் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது ஏ, இது பி. ரைட்டுங்களா? சென்டர் டேர்ம் 2 இன்ட்டு 7g இன்ட்டு ஹெச். இப்போ பாருங்கள் 2 7s are 14, g இன்ட்டு ஹெச் gh. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ இந்த வேல்யூவை எப்படி எழுதலாமா? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போது இதை a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாமா? ஸோ a எவ்வளவு? விச் இம்ப்ளைஸ் 7g ப்ளஸ் h த ஹோல் ஸ்கொயர். கிளியராகண்ணா? ஸோ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் இருக்கிறனால ரெண்டாவது ஃபேக்டராக பிரித்து எழுதணும். ஸோ 7g ப்ளஸ் h இன்ட்டு 7g ப்ளஸ் ஹெச்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 4மா. நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா சப்டிவிஷன் நம்பர் 5 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 5ல என்ன இருக்குன்னா 64u ஸ்கொயர் ப்ளஸ் 121v ஸ்கொயர் ப்ளஸ் 4w ஸ்கொயர் மைனஸ் 176uv மைனஸ் 32uw ப்ளஸ் 44vwன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது? uvw 3 வேரியபிள் இருக்குது. மூணுமே இதில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே ஏ இருக்க வேண்டியதில் என்ன இருக்குது? 64 இருக்குது. 64 எதோடைய ஸ்கொயர்? 8 உடைய ஸ்கொயர். ஸோ 8u த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் முதல் ஏபிசி எழுதுங்க, அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். 121 எதுடைய ஸ்கொயர்? 11 உடைய ஸ்கொயர். ஸோ 11b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எதுடைய ஸ்கொயர்? 2 உடைய ஸ்கொயர். அப்போ 2w ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்து தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், நெகட்டிவ் வந்துருச்சு. பட் இங்கே என்ன இருக்குது? பாசிட்டிவ் இருக்குங்களா? ஸோ நெகட்டிவ் வர டேர்ம் எங்கெங்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த டேர்மில் நெகட்டிவ் வந்திருக்கு, இந்த டேர்மில் நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ இதோடைய வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது? uv, இங்கே uw. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக வர வேரியபிள் என்ன? u. அப்போ யூன்னு வர டேர்முக்கு நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ போட போகிறீங்க, ரைட்டுங்களா? அதாவது இது 3ல் u எங்கேமா இருக்குது? இங்கே இருக்கா? ஸோ இந்த இடத்துல -8wன்னு போட போகிறீங்க. இப்போ பாருங்கள், -8w ஹோல் ஸ்கொயர்னாலும் சேம் தான். ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், ப்ளஸ் 2ab போடுங்க. ஏ எவ்வளவு? -8u. b எவ்வளவு? 11b ப்ளஸ் 2 இன்ட்டு bc. b எவ்வளவு? 11b இன்ட்டு 2w ப்ளஸ் 2 இன்ட்டு ca. c எவ்வளவு? 2w. a எவ்வளவு? -8u. இப்போ செக் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், 8 2s are 16. 16 into 11 176 plus into minus minus. Clear? இங்கே பாருங்கள், 2 2s are 4. 4 8s are 32 plus into minus minus. அப்போ வந்துச்சா? கரெக்டாக? ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? a plus b plus c ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ இங்கே a எவ்வளவு? -8u. b வந்து ப்ளஸ் 11b. c வந்து 2w த ஹோல் ஸ்கொயர். a plus b plus c த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டாக எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்? -8u ப்ளஸ் 11b ப்ளஸ் 2w இன்ட்டு -8u ப்ளஸ் 11b ப்ளஸ் 2wன்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3 உடைய சப்டிவிஷன் 5 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.